கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கொலை முயற்சி வழக்கில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க குளத்தில் குதித்து பதுங்கிய நபர் தீயணைப்புத் துறையினரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். ஆகாய தாமரைகளுக்கு நடுவே பதுங்கி அட்டகாசம் செய்த குற்றவாளி சிக்கியது எப்படி? நடிகர் போண்டாமணியின் இந்த நகைச்சுவை காட்சிகளைப் போல போலீஸ் வந்தால் சிக்குவோமா? குளத்தில் இறங்கி உள்நீச்சல் அடித்து தண்ணீருக்குள்ளேயே தவழ்ந்து சென்று தப்பி விடுவோம் என சவால் விட்ட குற்றவாளி இவர். ஆனால் தீயணைப்பு படையினர் குளத்தை சல்லடை ஓட்டு சலித்தெடுத்து குற்றவாளியை குண்டு கட்டாக தூக்கிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. குளத்திற்குள் பதுங்கிய கொலை முயற்சி குற்றவாளி சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை அருகே உள்ள குருவிளக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயதான ஸ்டீபன். இவர் காட்டாத்துறையில் விஜி என்பவர் நடத்தி வரும் இறைச்சி கடைக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் சம்பவத்தன்று ஸ்டீபன் விஜயின் இறைச்சி கடைக்கு இறைச்சி வாங்க சென்றுள்ளார். அங்கு விஜயும் அவரது நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டீபனை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் ஸ்டீபன் மீது நண்பர்கள் 3 கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இந்த முன்பகையை மனதில் வைத்துக் கொண்டு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த 3 நண்பர்களும் கடந்த 22ஆம் தேதி இரவு குருவிளைக்காடு பகுதியில் ஸ்டீபனை பார்த்துள்ளனர். இதுதான் சரியான சமயம் பழிவாங்குவதற்கு என நினைத்த 3 ஸ்டீபனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி இருக்கின்றனர். இதில் பலத்த காயமடைந்த ஸ்டீபன் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து ஸ்டீபன் கொடுத்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிந்து தாக்குதல் நடத்திய 3 பேரையும் தேடி வந்தனர். தீவிர தேடுதல் வேட்டையில் இறைச்சி கடைக்காரர் விஜய், அவரது நண்பர் விஜின்குமார் ஆகியோரை கைது செய்தனர். ஸ்டாலின் என்பவர் மட்டும் போலீசில் சிக்காமல் தண்ணி காட்டி வந்துள்ளார். திங்கட்கிழமை மாலை அவர் பறக்கை பகுதியில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே அப்பகுதிக்கு சென்று போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது பறக்கை குளத்தின் கரையில் அமர்ந்திருந்த ஸ்டீபன் தனிப்படை போலீசாரை பார்த்ததும் குளத்திற்குள் குபீரென பாய்ந்தார். அந்த குளம் ஆகாய தாமரையால் நிரம்பி உள்ளது. அதற்குள் புகுந்து நீரில் மூழ்கி பதுங்கி இருக்கிறார் ஸ்டாலின். எப்படியும் மூச்சு வாங்க வெளியே வந்துதானே ஆக வேண்டும் என்று தனிப்படை போலீசாரும் தண்ணீரின் மேல் விடியை வைத்து காத்திருந்தனர். ஆனால் தண்ணீருக்குள் மூழ்கியவாறே ஸ்டாலின் தனிப்படை போலீசாருக்கு போக்கு காட்டியே வந்துள்ளார். பொறுத்து பார்த்த போலீசார் இது வேலைக்காகாது என்று கடைசியில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்திற்குள் படகில் சென்று சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். குளத்திற்குள் குறிப்பிட்ட இடத்தில் பதுங்கியிருந்த ஸ்டாலினை அலேக்காக தூக்கி படகில் போட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவர் தக்கலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த பரபரப்பான தேடுதல் வேட்டை சம்பவத்தை பார்க்க அக்கிராம மக்கள் அனைவரும் குளத்தை சுற்றி குவிந்தனர்.